கோயம்புத்தூர் மலையாள பண்பாட்டு மேடை சார்பாக நடைபெற்ற சமய நல்லிணக்க ஓணம் விழா கொண்டாட்டம். கேரள முன்னாள் அமைச்சர் சைலஜா டீச்சர், பிரபல மலையாள கவிஞர் முருகன், கட்டாகடா உள்ளிட்ட பலரும் பங்கேற்பு. தொழில் நகரமான தமிழக கேரள எல்லைப்பகுதியான கோவையில் கேரள வாழ் மலையாள மக்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் செயல்பட்டு வரும் கோயம்புத்தூர் மலையாள பண்பாட்டு மேடை சார்பாக 4ஆம் ஆண்டு ஓணம் பண்டிகை கொண்டாட்ட விழா காளப்பட்டி சாலையில் உள்ள சுகுணா ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. கோயம்புத்தூர் மலையாள பண்பாட்டு மேடை அமைப்பின் தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் கேரள மாநில முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஷைலஜா டீச்சர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக பிரபல மலையாள கவிஞர் முருகன், கட்டாகட, முன்னாள் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன், கோயம்புத்தூர் மலையாளி சமாஜம் தலைவர் ராமச்சந்திரன், திரைப்பட நடிகர் கேப்டன் மேத்யூஸ், வேர்ல்டு மலையாளி கவுன்சில் மகளிர் அணி தலைவர் ஜெயந்தி பிரதீப், கேரள கிளப் மகளிர் பிரிவு செயலாளர் ஆரியஸ்ரீ பரதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னதாக கேரள மாநிலத்தின் கலாச்சார நடனங்கள், செண்டை மேளம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் பேசிய கேரள மாநில முன்னாள் அமைச்சர் சைலஜா டீச்சர், அனைத்து சமூக மக்களும் கொண்டாடும் பண்டிகையாக ஓணம் பண்டிகை இருப்பதாகவும், ஜாதி மத இன வேற்றுமைகளை கடந்து கோவையில் கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகை விழா மக்களின் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஓணம் பண்டிகையின் முக்கிய நிகழ்வான ஓணம் சத்யா விருந்து அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. விழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். സുഹൃത്തുക്കളെ, സാംസ്കാരിക വേദി കുടുംബാംഗങ്ങൾ, ഇപ്പോൾ ഈ വേദിയിൽ ഈ ഉദ്ഘാടന കർമ്മത്തിൻ്റെ ഇന്ന് നാട് വിട്ട് ഇവിടെ അവതരിപ്പിച്ചിട്ടുള്ള സംഘടനയുടെ ജനറൽ സെക്രട്ടറി സന്തോഷ്, ഇവിടെ എത്തിച്ചേരുമെന്ന് നാം പ്രതീക്ഷിക്കുന്ന ആയുർവേദ ഫാർമസി കോയമ്പത്തൂരിൻ്റെ മാനേജിംഗ് ഡയറക്ടർ ശ്രീ C. ദേവിദാസ് വാര്യർ, വേദിയിലുള്ള ബഹുമാന്യരായിട്ടുള്ള മനസ്സിലാക്കാൻ സാധിച്ചത്, ഓണം ലോകമാകെ ആഘോഷിക്കുകയാണ്. എവിടെ എവിടെ മലയാളികളുണ്ട് അവിടെയെല്ലാം ഓണം ആഘോഷിക്കുന്നു. സാംസ്കാരിക വേദിയുടെ സ്നേഹോപകരവും അതുകൂടാതെ ഒരു പുസ്തകവും സമർപ്പിക്കുന്നു. സംഘടന വൈസ് പ്രസിഡന്റ് സ്പെഷ്യൽ ഗസ്റ്റ് கோவை மாவட்டத்தை தமிழ்நாட்டை தன்னுடைய உழைப்பாக, தன்னுடைய அறிவாக மிக நேர்த்தியான பணிகளை தேர்வு செய்து தொழில்துறையிலே, துறையிலே, அத்துணை துறைகளிலேயும் முன்னேறுவதற்கு அடித்தளமாக இருந்த தங்கள் உழைப்பை கிடைத்த ഞാൻ അവിടെ ശ്രമിച്ച ഒരു കാര്യം പറയുന്നത് ഇതിന് വലിയ പോളാണ്.